இன்னைக்கு திரை விமர்சனத்துல நம்ம பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படம். இது கிட்டத்தட்ட 6வது பாட்டு. இந்த வாரம் வெளிவந்திருக்கும் மிஷன் இம்பாசிபிள் 8வது பாட்டு. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் 6வது பாட்டு. இந்த படத்துக்கு பிளட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம சமீபத்தை பார்த்த மார்கோ, இந்த ஹிட்டு, இந்த மாதிரி படம் ரத்தம் தெரிக்க படம் எடுத்தாங்க. இதுல ரத்தம் ஆறே ஓடுற அளவுக்கு ஒரு படம். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துலயும் அதே மாதிரிதான் 6 பாட்டா பார்த்தவங்க. அது கிட்டத்தட்ட 2000 முதல் பாட்டு வந்தது. இது 2025, கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்ல இந்த 6th பாட்டு. ஒரு பாட்டுமே எந்த மாதிரி அந்த படத்தை ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பெரிய விபத்து நடக்கும். அந்த விபத்து நடக்கிறத முன்கூட்டியே அறிஞ்ச ஏதோ ஒரு ஆணோ ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க, சில பேரை அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம தடுத்துருவாங்க. தடுத்தோன்னு மிச்ச எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அது யாரெல்லாம் இவங்க தடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம், அந்த டெத்து. அதுல பேய் எல்லாம் ஒண்ணும் காட்ட மாட்டாங்க, பேய் படம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த டெத்து, அந்த மரணம் என்ன பண்ணுவாங்க, லைனா 1 by 1 விதவிதமா பொண்ணு சாவடிக்கும். இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷனோட எல்லா படத்தோட கதையும். கிட்டத்தட்ட 5 பாட்டோட கதை தான். இது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு ஹைட்டா இருக்கிற ஒரு புதுசா கட்டப்பட்ட ஒரு நம்ம அண்ணா டவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல போயிட்டு அந்த மொத்த வியூவும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது அங்க ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல எல்லாருமே செத்துடுறாங்க. கடைசியா சாவறவங்க இந்த ஹீரோயினும் அவங்க கூட ஒரு சின்ன பையனும். இவங்க ஹீரோயின் வரும், அது ஒரு சின்ன பையன் சாவற மாதிரி தான் அது முடியும். முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை உணர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது நடக்க போது உணர்ந்துருப்பாங்க. உணர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த விழாவில் இருக்க எல்லாருமே காப்பாத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க. இது முன்கதை. கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 30-35 வருஷம் கழிச்சு இப்ப கரண்ட் பொசிஷனை காட்டுறாங்க. கரண்ட் பொசிஷனை காட்டும் போது அன்னைக்கு யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கினாங்களோ அவங்க எல்லாருமே 1 by 1 செத்து இப்ப கடைசியா ஹீரோயினுடைய டேர்ன் வருது. அது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஹீரோயினும் இந்த கடைசி ஒரு பையன் காப்பாத்தினாங்க. அந்த பையன் என்ன பண்றான், அந்த ஹீரோயினை ஒரு சேஃபான இடத்துல வச்சு ஃபுல்லா கவர் பண்ணி அவங்கள வெளியே வர முடியாத மாதிரி, உள்ள எந்த பொருளுமே அவங்கள சாகடிக்க முடியாத மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு அவன் போயிடுவான். அந்த லேடி கிட்டத்தட்ட 20 வருஷமா அது உள்ளேயே இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க செத்தாதான் அடுத்தால் சாக முடியும் அப்படின்றதுனால அந்த கூட இருக்கிற பையன் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்குள்ள அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லைனா சாவோம் அப்படின்னு தெரியறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 2 புள்ள பிறந்திருப்பாங்க. ஒரு புள்ள ஒரு பொண்ணும் பிறந்திருப்பாங்க. அவங்க ஒரு குடும்பம் இருக்கும். இதுதான் இந்த படத்தினுடைய முன்கதை. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே 1 by 1 இறந்துட்டாங்க. அடுத்து இந்த பெண் இறந்தால்தான் அந்த பையன் இறக்க முடியும். இந்த பெண்ணை இறக்கலையே, அப்ப இறக்காத வரைக்கும் இந்த பையன் சேஃபா இருக்கான். இந்த பெண் என்ன பண்ணாங்க, தனக்கு பிறந்த குழந்தையெல்லாம் ஊர்ல விட்டுட்டு இந்த மாதிரி தனியா அங்க தங்கிடுறாங்க. தங்கிட்டு யாரையும் பார்க்க வரலாம் போற வரலாம் கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய பேத்தி, அதாவது இவங்க பொண்ணு, அதுக்கு அடுத்த பேத்தி என்ன பண்றாங்க, கனவுல இந்த மாதிரி ஒரு அப்ப நடந்த இன்சிடென்ட் அவங்க கனவுல திரும்ப வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மாட்டெல்லாம் அப்பெல்லாம் போய் கேட்கும் போது, நம்ம பாட்டி இந்த மாதிரி இருந்தாங்க, பாட்டி தான் இந்த மாதிரி பண்ணணும் போது இவங்க என்ன பண்றாங்க, அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த பாட்டியை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த அவங்க வாழ்க்கை புயலா மாறிடுது. அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அவங்க ரெடி பண்ணிருப்பாங்க, ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி எப்படி தன் குடும்பத்தை இந்த டெத்துல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்பாங்க. அதை இவங்க நம்ப மாட்டாங்க, பேத்தி நம்ப மாட்டாங்க. அதனால அவங்க அதை சொல்றதுக்காக என்ன பண்றாங்க, அந்த ரூம் விட்டு வெளில வராங்க. வெளில வந்தோன்னா அவங்க மரணத்தால சாகடிக்கப்படுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க சப்போஸ் முதல் நடந்த விபத்திலே இறந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைங்கலாம் பிறந்து வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இந்த குழந்தைங்க பிறந்ததெல்லாம் அனாவசியம் சொல்லிட்டு மரணம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தைங்க எல்லாரையும் சாகடிக்குது. இது எல்லாரையும் சாகடிச்சுதா இல்லையா அப்படின்னுதான் படத்தோட மீதி கதை. இது எல்லாமே வர ஃபைனல் டெஸ்டினேஷன்ல என்ன வரும் அப்படின்னா, அந்த விபத்து இருக்கிறவங்க மட்டும்தான் சாவாங்க. ஆனா இதுல அவங்க பிறந்த குழந்தைங்கலாம் சாவடிக்கிற மாதிரி ஒரு படத்தை ஒரு சின்ன வித்தியாசமா எடுத்துட்டு போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா ஒரு இலக்கிய மனத்துக்கு அந்த படத்துக்கு போயிடாதீங்க. அப்படியே தலை 2ஆ துண்டாவது, தலை நசுங்குது, அப்படியே பெரிய மரணக்கட்டத்துக்கு உடம்பு செதறுது. அந்த மாதிரி பல அடல்ட் கண்டென்ட்ஸ் ரொம்ப இருக்கு. ஸோ ஏற்கனவே ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தலாம், கண்டிப்பா பார்க்கலாம். அதுல அப்ப என்ன இருந்ததோ, என்ன ஃபார்மெட் இருந்தோ அதே ஃபார்மெட்டு அதே மாதிரி ஒரு திகிலோடவே நம்மளே அழைச்சிட்டு போயிருக்கு. அந்த விஷயத்துல ஃபைனல் டெஸ்டினேஷன்
கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தை அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ரசிகர் மட்டும் இல்லாம புது ரசிகர் எல்லாமே போயிட்டு ஹாரர் ஃபிலிம் பாக்குற எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல சின்ன படம் தான், நல்ல டென்ஷனோட வந்து படத்தை லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க வேண்டிய படம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 6 பிளட் லைன்ஸ்.